இன்றைக்கி உங்களை எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. ஏன்னா இன்றைக்கி நான் பார்த்த இடங்கள்லையே இருந்த பிள்ளைகளில் ரொம்ப ஒழுக்கமான பிள்ளைகளாக நம்ம அந்தோணியார் ஆலய பங்கு பிள்ளைகள் தான் இருக்கிறாங்க. அதனால் பிள்ளைகளுக்கு நல்ல உற்சாகமாக கைதட்டி. அன்னைக்கு கொஞ்சம் சேட்டை, ஆனால் இன்றைக்கி நல்ல பிள்ளைகளாக இருக்குங்க. சந்தோஷம். பிரைஸ் லார்ட். அவங்க தான் உற்சாகமாகவே சொல்கிறாங்க பாருங்கள். பிரைஸ் லார்ட். பார்த்தீங்களா, கடைசி வரைக்கும் தூங்காமல் இருக்க போகிறவங்க இவங்க தான். ஞாபகத்தில் வச்சு. அன்பார்ந்தவர்களே, அருமையான ஒரு புதிய ஆண்டை உற்சாகத்தோடு, வானவர் கீதத்தோடு, ஒரு அருமையான திருப்பலியோடு ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி தொடங்கி இருக்கிறோம். ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்துகிற வேளையில் உங்கள் எல்லாருக்கும் பங்கு தந்தையின் சார்பாகவும் என்னுடைய சார்பாகவும் அனைத்து இறை மக்கள் சார்பாகவும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். யாராவது ஒருத்தர் நம்மளை விஷ் பண்ணுறாங்கன்னா நம்மளும் விஷ் பண்ணணும்னு அர்த்தம். சரிதானா? ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக அப்படி சொல்லணும். ஒரு சிலர் வந்தது மாதிரி அப்படியே உட்காந்துருக்கேன். உட்காந்து இருந்தால் தூக்கம் வந்துடும் மக்களே. அதனால் பதிலெலாம் சொல்லணும். ஹாப்பி நியூ இயர். பங்குசாமியாருக்கு ஒரு ஹாப்பி நியூ இயர் சொல்லுங்கள். ஹாப்பி நியூ இயர் ஃபாதர். ஹாப்பி நியூ இயரா? ஹாப்பி நியூ இயர் ஃபாதர் சொல்லுங்க, சத்தமாக சொல்லுங்கள். சிஸ்டர்ஸ்லாம் உட்காந்துருக்காங்க பாருங்கள் கூட்டத்துக்குள்ளே. அதனால் சிஸ்டர்ஸ் போகிறாங்க. ஹாப்பி நியூ இயர் சிஸ்டர்ஸ் அப்படி சொல்லியிருக்காங்க. பாவம், அதுகள்லாம் தாய் தோப்பனை விட்டுட்டு வந்து நம்மளோட இருக்குது மக்களே. அதனால் அவங்களுக்கெல்லாம் நம்ம சொல்லணும். பார்த்தீங்களா, நான் வந்து என் ஊரையே விட்டுட்டு இங்கே வந்திருக்கேன். அதனால் நீங்கள் எனக்கு சேர்ந்து சொல்லணும். ஃபாதர்கிட்ட ஹாப்பி நியூ இயர் ஃபாதர் சொல்லுங்கள். ஒருத்தர் நின்னமானுக்கே படம் எடுத்துகிட்டே இருக்கார். அவருக்கு ஒரு தேங்க்யூ ஹாப்பி நியூ இயர்னு. ரைட்டாக, சந்தோஷம். அவ்வளோதான். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொருத்தர் வாழ்த்து தெரிவிச்சுக்கோங்க. அவ்வளோதான். மகிழ்ச்சி தானாகவே வந்துடும். பிரைஸ் லார்ட். வாழ்த்தும் போது நான் மகிழ்வடைகிறேன், மற்ற எல்லாரும் வாழ்த்தடை. இதைத்தான் இன்றைக்கு முதல் வாசகம் நமக்கு சொல்லுது. ஆசி கூறுங்கள். என்ன செய்யணும்? சத்தமாக சொல்லுங்க. இந்த வருடம் சந்தோஷமா இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா ஆசி கூறுங்கள். நீங்கள் ஆசி கூற வேண்டிய முறை என்று சொல்லுகிறது. சரி, அதை பற்றி பின்னால் அப்படியே லைட்டாக பார்ப்போம். முதல்ல இன்றைக்கு மரியாள் இறைவனின் தாய் அப்படின்னு ஒரு அருமையான விழாவை, சிறப்பான பெருவிழாவை கொண்டாடுறோம். இது வந்து 1970 தான் நம்முடைய 6ஆம் பவுல் அப்படின்ற போப்பு தான் வத்திக்கான் 2ஆம் சங்கத்தினுடைய ஏடுகளை எல்லாம் வெளியிட்டார். பார்த்தீங்களா, அவர் தான் முதல்ல ஜனவரி 1ஆம் தேதி மரியாவோடு, அவருடைய பரிந்துரையோடு, அவருடைய பாதுகாப்போடு, அரவணைப்போடு, வழிகாட்டுதலோடு தொடங்குவோம் என்று சொல்லி 1970 தான் முதல்ல இந்த திருவிழா கொண்டாடப்பட்டது. அதிலிருந்து பாரம்பரியமாக வருஷத்தின் முதல் நாளை மரியாள், எத்தனையோ டைட்டில் இருக்குது மரியாவுக்கு. லூர்து மாதான் இருக்குது, வேளாங்கண்ணி மாதான் இருக்குது. மரியாள் வந்து பல்வேறு விகிதங்களிலே கொண்டாடப்படுகிறார். ஆனால் இது சிறப்பாக இறைவனின் தாய் என்று கொண்டாடப்படுகிறார். எனக்கு இந்த சின்ன பிள்ளைங்களை வச்சு ஞாபகம் வந்துச்சு. பிள்ளைங்க பிறந்த உடனே என்னமோ அந்த என்னது மக்களே, அது சீனி தண்ணி தட்டி என்னமோ வைப்பாங்கள்ல, அதுக்கு பேர் என்ன வைக்கிறது? சக்கரை தண்ணி தான். அதை தொட்டு நாக்கில் வைப்பாங்கள்ல, அதுக்கு பேர் என்ன? சேனை வைக்கிறது. அப்படி தானே? அப்படி உங்கள் ஊரில் அதான் சொல்கிறாங்களா? எங்கள் ஊரில் அதான் சொல்லுவாங்க, சேனை வைக்கிறது அப்படி சொல்லுவாங்க. சரிதானா? இந்த சேனை வைக்கிறது எதுக்குடான்னு கேட்டால், அந்த காலத்தில் ஒரு பாரம்பரியமான மூட நம்பிக்கை ஒன்று வச்சுருந்தாங்க. என்ன நம்பிக்கைன்னா, யார் தொட்டு வைக்கிறானோ அவங்க குணம் வந்துருமா. அதுக்காண்டி ஆட்சி அலையும். நான் வைக்கேன்னு. இவங்க ஆட்சி வைக்க விட்டுறாதரா அப்படின்னு இருப்பாங்க. என் தங்கச்சி பிறக்கும் போது நான் சின்ன பையன், இந்த இதுக்கு மாதிரி இருந்தேன், உங்களை மாதிரி சின்ன பையனாக இருக்கும்போது எங்கள் வீட்டுக்கு பக்கத்து வீட்டில் ஒரு அம்மா இருந்தாங்க. அருமையான பேர் அவங்களுக்கு. அவங்களுக்கு பேர் செல்லம் அப்படின்னு பேர் அவங்களுக்கு. நாங்கள் செல்லம்மக்கா அப்படின்னு சொல்லுவோம். நாங்கள் அந்த அக்கா எங்கள் அம்மா கூட இந்த பிரசவத்துக்கு போகிறதுக்கு ஆள் இல்லை. சொந்தம் பூரா சண்டை போட்டுருவாங்கல்ல, அந்த நேரங்களில் சண்டை போட்டாங்க. யாருமே கூட போகல. அந்த அம்மா தனியாக நிற்கிது. அப்பா வேலைக்கு போயிட்டாரு, என்ன செய்கிறேன்னு தெரில, வயிற்று வலி வந்துருச்சு, போகணும். நான் சின்ன பையன், நான் ரொம்ப வேணா ஒரு எனக்கு 7 வயசு இருக்கும்னு வைங்க. நான் கூட போய் டீ வாங்கி கொடுக்கணுன்னா போவேன். மற்றபடி வேறு என்ன செய்ய முடியும்? அப்போ யாராவது ஒரு பொம்பளையால் போகணும்ல.
உடனே ரிக்ஷா வந்து நிற்குது. எங்கள் அம்மாவோட அந்த செல்லம் அக்கா தான், நான் வாரேன்க்கா அப்படின்ட்டு. அந்த அக்காவுடைய நல்ல குணம் என்னென்னா, வாய் திறந்தால் கெட்ட வார்த்தை தவிர வேறு எதுவும் வராது. வாய் திறந்தாலே வார்த்தை வரும். அந்த வாயில் இருக்கிற வெத்தலையை துப்பிட்டு ஒரு கெட்ட வார்த்தை சொல்லி தான் மகனையே கூப்பிடும். அப்படி நல்ல அம்மா. அந்த அம்மா தான் அக்கம்பெனி கூட போய் அங்கே போய் குழந்தை பிறந்துருச்சு, பொம்பளை பிள்ளை. சரியா? பொம்பளை பிள்ளைய பக்கத்தில், அம்மாவுக்கு பக்கத்தில், இந்த காலத்தில் தான் இந்த தூளி ஆட்டுறதெல்லாம் போட்டு தொங்க விட்டுருக்காங்க. அப்போல்லாம் கிடையாது. பக்கத்துலேயே படுக்க வச்சுருக்குறாங்க அந்த பெட்டில். அந்த அம்மா, ஏக்கா பிள்ளைக்கு வாய் திறக்கணும்ல, சேனை வச்சுருவோம், நான் வைக்கேன் அப்படின்ட்டுச்சு. கூட உதவிக்கு வந்திருக்கு அந்த அம்மா. மாட்டேம்னு சொல்ல முடியாது எங்கள் அம்மாவால். ஆனால் எங்கள் அம்மாவுக்கு பதக்குன்னு அடிக்குதான். என்னன்னா, இந்த அம்மா வச்சிருச்சுன்னா பிள்ளை வாய் திறந்தாலே என்ன பேசும்? கெட்ட வார்த்தை பேசும். பயந்து நடுங்கி அந்த அம்மா என்ன, எங்கள் அம்மாவுக்கு என்ன செய்யறதுன்னு இதெல்லாம் படுத்து கிடக்குது, எந்திரிக்க முடியலை, ஐயோ வச்சிரும் போலையோ, என்ன செய்யற. ஆனால் அந்த அம்மா நல்ல கனத்த உருவம் மக்களே. அந்த சீனி தண்ணியை, சக்கரை தண்ணியை கரைச்சி எங்கள் அம்மாவுக்கு பக்கத்தில் வச்சுட்டு அந்த அம்மா கீழே உட்காந்து பிள்ளைய தூக்கி மடியில் வைக்கணும். சரியா? அதுக்காக கீழே இப்படி திரும்பி உட்கார்ந்துருக்கு மக்களே. பிள்ளைக்கு அந்த அம்மா குணம் வந்துடப்படாது, நம்ம குணமாவது வரட்டும்ட்டு எங்கள் அம்மா பட்டுன்னு தொட்டு வாயில் வச்சிருச்சு. முதல் சேனை பிள்ளைக்கு அதில் வச்சுக்கோங்க. சரிதானா? இதெல்லாம் அந்த காலத்து மூட நம்பிக்கை. எதுக்கு வாயில் வைக்கிறாங்க தெரியுமா? எதுக்கு பிள்ளை வாய் திறக்கட்டும்னு. வாய் பூரா ஒட்டி கிடக்கு மக்களே. உள்ளுக்குள்ளே இப்படியே உட்காந்துருந்துருக்கோமா நம்ம தான். நான் இன்னைக்கு இவ்வளோ பேசுகிறேனே, ஒரு காலத்தில் அம்மா வயிற்றுக்குள்ளே இப்படி தான் உட்காந்துருந்துருக்கேன். வெளியில் வந்த உடனே யாருக்கு அவ்வளோதான் வரும் வாய்ஸ். அப்போ அந்த நாவு பூரா எழும்பணும். எழும்புறதுக்கு என்ன செய்கிறதுன்னா, அந்த சீனி தண்ணியை தொட்டு நாக்கு அப்படியே கிளம்பிடும். அவ்வளோதான். பிள்ளை முயற்சி எடுத்துரும். நல்லது. நம்ம நாக்கை நீட்டி இப்படி தூக்கிலாம் வைக்க முடியாது, அதுவாக தான் தூக்கணும். அதனால் சீனி தண்ணியை வாயில் வைக்கிறாங்க. எதுவாக இருந்தாலும் சரி, அது மூட நம்பிக்கையாக இருந்தாலும் சரி, அது ஒரு வேளை உண்மையானதாக இருந்தால். எனக்கெல்லாம் சேனை வச்சது யாரான்னா எங்கள் தாத்தா. எங்கள் தாத்தா வச்சதுனால எங்கள் ஆச்சிட்ட எப்போ பார்த்தாலும் திட்டு தான் வாங்கிக்கிட்டு இருப்பேன் நான். அந்த ஆளை வைக்க விடுவானாங்க சின்ன பிள்ளையில. ஒன்றா நியூஸ் பேப்பரை எடுத்து உட்காந்தேன்னு வச்சுக்கோங்க, 1 மணி நேரம் நியூஸ் பேப்பர் படிப்பேன். அந்த காலத்தில் படிக்கிற காலத்தில், இந்த மாதிரி படிச்சுக்கிட்டு இருக்க காலத்தில் நியூஸ் பேப்பரு 1 மணி நேரம் படிப்பேன். அந்த கிழவனை வைக்க விட்டனேன்னு சொல்லும் எங்கள் ஆச்சு. ரைட்டு. இன்னைக்கு வருஷத்தின் தொடக்க நாள். கடந்து வந்த பாதையில் வாயெல்லாம் ஒட்டி போயிருக்கிறோம். பிரச்சனை, எவ்வளவு துயரம். கடந்த வருஷம் போல இனிமேல் இருக்கக்கூடாது, புது வருஷமாவது நல்லா இருக்கட்டும். நள்ளிரவு திருப்பலியில் வந்து உட்கார்ந்துருக்கோம். ஆண்டவருடைய ஆசீர்வாதம் வாங்கிட்டு போயிடுவோம்னு. ரைட்டு தானே? ரைட்டா தப்பா? நான் சொல்றது ரைட்டா தப்பா? கடந்த வருஷத்தில் சாமி ஒற்றே சந்தோஷமும் குதூகலம் தான் சாமி இருந்தேன், ஒரு பிரச்சனை கிடையாது, கை தூக்குங்க யாராவது. அப்படியும் சில பேர் தைரியசாலிகள் இருக்காங்க மக்களே. வெரி குட், வெரி குட், ரொம்ப சந்தோஷம். பாருங்க, எல்லா மக்களும் ரொம்ப உண்மையான மக்களாக இருக்கிறாங்க. ஆமாம் சாமி, கஷ்டப்பட்டு தான் வந்திருக்கோம். வர்ற வருஷமாவது நல்ல வருஷமா, மகிழ்ச்சியின் வருஷமா, எல்லா காரியமும் நிறைவேறி சமாதானத்தை காண்கிற விஷயமா இருக்கணும், வருஷமாக இருக்கணுன்றதுக்காக உங்களுக்காக வேண்டிக் கொள்கிறோம். சரிதானா? பிரைஸ் தி லார்ட். அதுக்கு தான் நம்ம நைட்டு கூடி வந்திருக்கிறோம் இந்த இடத்துல. அப்போ இந்த இடத்துல தாய் திரு அவை ஒரு முடிவெடுக்கிறது. இவங்களுக்கு இந்த பிரச்சனைகளிலிருந்தெல்லாம் மீள்றதுக்கு யாராவது ஒருத்தரை கூப்பிட்டு சேனை வைக்கணும். யாரை கூப்பிட்டு சேனை வைக்கலாம்? யோசிச்சு பார்க்குறது. யாரை கூப்பிட்டு சேனை வைக்கலாம் சொல்லுங்க? யாரை கூப்பிட்டு சேனை வைக்கலாம்? நம்ம அப்பாவை கூப்பிட்டு சேனை வைப்போமா? ஒருத்தர் யோசிக்கிறேன், ஐயோ அவரை கூப்பிட்டா, யாரை கூப்பிட்டு சேனை வச்சாலும் ஒருவேளை அவன் குணம் வந்துருச்சுன்னா, வீட்டில் ஒரே பிரச்சனையாக தானடா இருக்குது, சண்டை நடக்குதுல்லடா. அம்மா அப்பா விட்டு பிரிஞ்ச உடனே எவ்வளோ உண்மையை சொல்கிறாங்க பாருங்க. ஆமாம் சாமி அப்படின்ட்டு. ஆமாம், சண்டை நடக்கும். மூல காரணம் யார்? அப்பா அம்மாவை சொல்லுவார், அம்மா அப்பாவை சொல்லுவாங்க. 2 பேரும் சேர்ந்து நீ தான் பிரச்சனைம்பாங்க. சரிதானே?
உன்னாலதான் அந்த இது வந்துச்சு அப்படி சொல்லுவாங்க. நீங்க எல்லாரும் சேர்த்து என்னை ஏன் பெத்தீங்க, உங்களாலதான் இப்படி வந்துச்சு அப்படி சொல்லுவோம். நம்ம எல்லாரும் ஒருத்தர் பழிய போட்டு உட்கார்ந்துருப்பான். அதனால நம்ம யாரும் சேனை கொடுக்கறதுக்கு லாயக்கான ஆளு கிடையாது. வருஷத்தின் தொடக்க நாளில் இப்படி வாழ்ந்தா மகிழ்ச்சியா வாழலாம், இப்படி வாழ்ந்தா வெற்றி அடையலாம், இப்படி வாழ்ந்தா சிறந்திருக்கலாம் அப்படின்னு நமக்கு கற்றுக் கொடுப்பதற்காக ஒருவரை தேர்ந்தெடுத்திருக்குது அருமையான தாய் திருஅவை. என்ன தெரியுமா? அன்னை மரியாள் இறைவனின் தாய். நம் தாய் தான் நமக்கு இன்றைக்கு சேனை தொட்டு வைத்து இந்த ஆண்டை தொடங்கி வைக்கிறார். பிரைஸ் தி லார்ட். மரியே வாழ்க. இன்னைக்கு அந்த இறைவனின் தாய் எப்படி வாழ்ந்தாரோ அதே மாதிரி நம்ம வாழ்ந்தோம்னா இந்த ஆண்டு முழுவதும் ஆசீர்வாதத்தின் ஆண்டு தான். இந்த ஆண்டு முழுவதும் ஆசீர்வாதத்தின் ஆண்டு தான். மகிழ்ச்சியா இருக்கணும் நாள். ஓகேவா? சந்தோஷமா இருப்போமா? எல்லாரும் உற்சாகமா இருக்கிறீங்களா? இல்லையா? இருக்கிறீங்க. சரி, மரியாள் என்ன அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை அவர் செய்து முடித்தார்? ஏன் முதல் நாளில் அவருக்கு அந்த மதிப்பை கொடுக்குறாங்க அப்படின்னா, மீட்பு திட்டத்தில் முழுமையாக கடவுளோடு நிலைத்து நின்று ஊன்றுகோலாக நின்றவர் அன்னை மரியா. அதை மறக்கவே முடியாது. அதனால தான் இறைவனின் தாய் என்று அவருக்கு அந்த பட்டத்தை கொடுத்து அவரை இன்றைக்கு முதல் நாளில் உட்கார வைக்கிறாங்க. நம்ம மகிழ்ச்சியாக இருக்கிறதுக்கு 3 காரியங்கள் உங்களுக்கு சொல்லித்தரேன். மாதாவினுடைய வாழ்க்கையில் இருந்து 3 காரியம் தான். 1, கனவு காணணும். என்ன செய்யணும்? கனவு காணணும். 2வது, கடமையை செய்யணும். 2வது என்ன செய்யணும்? கடமையை செய்யணும். 3வது, கடவுளின் சாயலா மாறணும். பிரைஸ் தி லார்ட். இந்த 3 தான் மாதா செஞ்சாங்க. 1 கனவு காண, 2வது மறந்துடும் எனக்கு அடிக்கடி, கனவு காண்கிறது, 2வது கடமையை செய்கிறது, 3வது கடவுளுடைய சாயலாக வாழ்றது. சரிதானா? அந்த 3 காரியம். கனவு காண்கிறது. மாதாவு அடிக்கடி இல்லை, மாதாவுக்கு ஒரு கனவு உண்டு. கனவுன்னா என்ன? ஒரு லட்சியம். உன் லட்சியம் என்ன அப்படின்னா அவர் சொல்லுவார், நான் டாக்டர் ஆகணும், நான் பைலட் ஆகணும். உன் லட்சியம் என்ன? கழுத்து நிறைய நகையை போடணும், ஏகப்பட்ட நகையை போடணும், அப்படியே டெக்கரேட் பண்ணணும், அப்படியே சினி ஆக்ட்ரஸ் மாதிரி இருக்கணும். அப்படிலாம் இவங்களுக்கு கனவுலாம் நிறையா இருக்கும். இது கனவு அல்ல, மகிழ்ச்சியின் கனவு அல்ல. நான் கோடீஸ்வரன் ஆகணும், அதுவும் கனவு, நல்ல கனவு அல்ல. மக்களே, காசு நிறைய நேரங்களில் நம்ம சந்தோஷத்தெல்லாம் தொலைச்சிடும். கையில் மட்டும் இப்போ நீங்கள் தனியாக நடந்து போங்களேன், உங்களுக்கு பயமே இருக்காது, நீங்கள் சாப்பிட்டு போய். இந்த இப்போ கழுத்தில் நகையை போட்டு வந்திருக்காங்க ஒரு சிலர், அந்த எதிர்த்தாப்பில் ஒருத்தன் நடந்து வர்றான்னு வச்சுக்கோங்களேன், அவன் ஒரு மாதிரி சைஸாக வந்தானால நல்ல ஜாலியாக நடந்து அலைஞ்ச ஊருதான். 12 மணிக்கு கூட நம்ம சாட்டுக்கு வந்திருப்பான். ஆனால் இன்னைக்கு மூடுவான், அவனை விட்டு 2 அடி தள்ளியே போவோம். யாரை பார்த்தாலும் பயம் வரும். இருட்டுக்குள்ளே போயிட்டு இருக்கீங்க, எதிர்த்தாப்பில் ஒரு ஆள் வருது, ஒரு உருவம் வருது, உங்களுக்கு ஆள் தெரியலை, இருட்டு, இருட்டு. கரெக்டாக அந்த நேரம் பார்த்து கரண்ட் ஆஃப் பண்ணிட்டாங்க. நீங்கள் போய்கிட்டு இருக்கீங்க கழுத்தில் நகையோடு, அப்போ போய்கிட்டு இருக்கும்போது எதிர்த்தாப்பில் ஒரு உருவம் வருது. அந்த உருவம் திடீர்னு உங்களை பார்த்தோன்னே ஈன்னு சிரிக்குது, பல்லு மட்டும் தெரியுது. உங்களுக்கு பதக்குன்னு அடிக்குமா இல்லையா? அச்சோ தனியாக மாட்டிட்டனே என்னன்னு சொல்லி மொத்தமாக சுற்றி தலையோட சுற்றி இப்படி வச்சுருப்போம். பார்த்தா அவர் உங்கள் வீட்டுக்காரராக இருக்க போகிறாரு. அவ்வளோதான். பயந்து வீட்டுக்காரரு கூட நடுங்குவோம். ஏன்னு கேட்டால் நம்ம கையில் ஒரு விலை மதிக்க முடியாத ஒரு பொருள் இருக்கு. இது லட்சியம் அல்ல, அதுவும் மகிழ்ச்சிக்கான லட்சியம் அல்ல. மரியாளுக்கு எதன் மீதும் லட்சியம் கிடையாது. மரியாளுக்கு ஒரே லட்சியம் தான், நான் எப்படி இருப்பேன், நான் எப்படிப்பட்டவளாக இருப்பேன் என்பதற்கு ஒரே ஒரு லட்சியம் வைத்திருக்கிறார்கள். கப்ரியேல் தூதர்ட்ட அதை வாக்கு கொடுக்கிறார்கள். என்ன சொல்றாங்க கடைசியில்? இதோ நான் ஆண்டவரின், இதான் லட்சியம், இதான் லட்சியம். நீங்க 2025வது ஆண்டுல இந்த மரியாளை போல நான் ஆண்டவருடைய அடிமையாக வாழ்வேன்,
பிரைஸ் தி லார்ட். வேற யாருக்கும் அடிமையாக இருக்க மாட்டேன். பொண்ணுக்கு, பொருளுக்கு, இந்த உடல் சுகத்திற்கு, உள்ள சுகத்திற்கு, இந்த உலகத்தினுடைய எல்லா சுகபோகங்களுக்கும் நான் ஒருபோதும் அடிபணிய மாட்டேன். என்னுடைய லட்சியம் இறைவனுக்கு அடிமையாக வாழ்வது. இறைவனுக்கு அடிமையாக வாழ்வது. இதை விட ஒரு பெரிய லட்சியம் உலகத்தில் இருக்க முடியாது. அதை என்றைக்கு லட்சியமாக எடுத்துக்கொண்டார்களோ அன்றிலிருந்து அவர்களுடைய அந்த கனவை எண்பித்து கொண்டே மாதா வருவாங்க. பார்த்துங்க, ஒவ்வொரு ஸ்டெப்பாக நீங்கள் பாருங்க. நான் ஆண்டவரின் அடிமை. சும்மா ஒரு பேச்சுக்கு ஆண்டவர் சொல்வார். மக்களே, முதலாளி என்ன செய்வார்னா, அடிமைகள் இருப்பாங்க, வேலைக்காரங்க இருக்காங்கன்னு வச்சுங்களேன். அவங்கள்ட்ட சொல்லுவார், இந்த இடத்தெல்லாம் நல்லா சுத்தமாக வச்சுருந்தா நல்லா இருக்குமே அப்படின்ட்டு போயிடுவார். உடனே ஒரு நல்ல அடிமை, நல்ல வேலைக்காரர் என்ன செய்வார்? உடனே அந்த காரியத்தை முதலாளி விரும்புகிறாரு. அதனால் அந்த இடத்த அடுத்து அவர் வந்து பார்க்கும்போது சுத்தமாக இருக்கணும். இறைவன் மரியாள்கிட்ட இதை செய்யி அப்படின்னு ஒரு சில நேரங்களில் மட்டும்தான் சொல்லுவார். மற்ற நேரங்கள்லாம் இறை சித்தத்தை உணர்ந்த தாய் அதை செயல்படுத்துகிறவராக இருப்பார். இப்போ உதாரணம் பாருங்க, கபிரியேல் தூதர் ஒரு வார்த்தை சொல்றார். போகிற போக்கில் ஒரு தெம்பு கொடுக்கிறதுக்காக, மாதாவுக்கு ஒரு உற்சாகம் கொடுக்கிறதுக்காக சொன்ன ஒரு நம்பிக்கைக்குரிய வார்த்தை. என்ன சொல்றாரு? இது எப்படி நடக்கும், நான் கன்னி ஆயிற்று அப்படிலாம் சொல்றாங்க மாதா. அப்போ அவங்க சொல்றாரு, ஏம்மா, கடவுளால் இயலாதது ஒன்றுமில்லை, கடவுளால் எல்லாம் கூடும். என்ன தெரியுமா? பாரு, எலிசபெத்து உன்னுடைய சொந்தக்காரம்மா, உறவினர், முதிர்ந்த வயதில் ஒரு மகனை கருவுற்றிருக்கிறார். கருவுற இயலாதவர் என்று சொல்லப்பட்ட அவருக்கு இது 6ஆம் மாதம். என்ன செய்யணும்? அதுக்கு என்ன செய்யணும்? என்ன செய்யணும்? இப்போ ஃபாதர் அனௌன்ஸ் பண்ணுறாரு. அன்பார்ந்தவர்களே, பார்த்தீங்களா? கோயிலில் இடம் இல்லை, கோயிலில் இடம் பற்றலை, திருவிழா தீர்த்தங்களுக்கெல்லாம் கோவிலில் இடம் பற்றவில்லை. எனவே வேண்டிக் கொள்வோம். நம்ம உடனே என்ன செய்யணும்? சொல்லுங்க, சொல்லுங்க, சத்தமாக சொல்லுங்க. வேண்டிக் கொள்வோம். சரிதானா? பிரைஸ்தரா. இது கடவுளின் அடிமையாக வாழ்கிறவர்களுக்கு அழகு அல்ல. மரியாள் கடவுளின் அடிமை. எப்படி வாழ்றாங்க பாருங்க. சும்மா ஒரு அப்படியே ஒரு உதாரணத்துக்கு சொல்றாரு. முதிர்ந்த வயதில் ஒரு மகனை கருவுற்றிருக்கிறார். கருவுற இயலாதவர் என்று சொல்லப்பட்ட அவருக்கு இது 6ஆம் மாதம். அவருக்கே நடக்குதம்மா, உனக்கு நடக்காதா? இவ்வளவுதான் சொல்ல வர்றாரு. ஆனா மரியாளுக்கு உடனே மனசுல என்ன தோணுது? ஆஹா, அந்த அம்மா கஷ்டப்படுமே. முதிர்ந்த வயதுல நம்ம இளம்பிள்ளை, நமக்கே காலையில் எழுந்திரிச்சு எதுவும் சோறு கீறு பொங்குறதுக்கெல்லாம் கஷ்டமாக இருக்கே. முதிர்ந்த வயதில் வயிற்றுல பிள்ளைய வச்சுட்டு அந்த அம்மா என்ன பாடுபடுதோ அப்படின்ட்டு இங்கேருந்து ஓடுது. பார்த்தீங்களா? இதான் மரியாள், இதான் கடவுளுடைய அடிமை. ஒரு வார்த்தை சும்மா வெளிப்படுத்துவார். இப்போ என்ன செஞ்சுருக்கணும் தெரியுமா? ஃபாதர் ஒரு வார்த்தை சும்மா சொல்லுவார். இல்லை, இது திட்டம் இருக்கான்னு எனக்கு தெரியாது, இருந்தாலும் ஒரு வார்த்தை சும்மா சொல்கிறார். பாருங்க, ஆலயத்துக்குள்ளே எல்லாரும் ஒன்றா உட்காந்து பூசை பார்க்குறது எப்படி இருக்கும்? நடுவில் ஒரு சோறு விட்டு அங்கிட்டு இந்த பக்கம் அந்த பக்கம் அப்படி இல்லாமல் சும்மா சொல்கிறாரு. எல்லாரும் ஒரே இடத்துல உட்காந்து பார்த்தா நன்றாக இருக்குமோன்னு தோணுது. அப்படி சொல்கிறாரு. இதுதான் கடவுள் சித்தம். அப்படின்னா என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம் சொல்லுங்க பார்க்கலாம். கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா நீங்கள் வந்து கடவுளுடைய அடிமை தான். சொல்லுங்க, என்ன அர்த்தம்? சத்தமாக சொல்லுங்க. பெருசா பெருசா தெரியுது உங்களுக்கு மக்களே. பிரைஸ் தி லார்ட். துணிஞ்சிட்டோம்னா அடுத்ததுதான். இப்போ வந்துருச்சு பாருங்க. நம்ம கனவுன்னு ஒன்று இருக்கும். சும்மா ஒரு பேச்சு தான். இது கடவுள் வெளிப்படுத்துகிற ஒரு வெளிப்பாடு. ஏன் இப்படி இருக்க வேண்டும்? இறைவன் ஏன் இப்படி இருக்க வேண்டும்? நான் வந்து ஒன்றும் இல்லை, நான் ஒரு சாட்சியாக சொல்கிறேன். மதுரையில் விளாங்குடின்னு ஒரு இடம் இருக்குது. அந்த இடத்துல பங்குசாமியாராக இருந்தேன். ஒரு நாள் கடவுள் வெளிப்படுத்தினார். நல்ல பெரிய கோயில், நல்ல மேலே ஆஸ்பெஸ்டா சீட்லாம் போட்டிருப்பாங்க. 500 குடும்பம் இருக்காங்க. ஆஸ்பெஸ்டா சீட்டு பெரிய 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 ஆளுகள்லாம் கிடையாது. எல்லாம் அந்த பெயிண்டரு, கொத்தனார் வேலை பார்க்குறவங்க, அவங்க தான். கிறிஸ்து அரசர் கோயில். இப்போ போய் பார்த்தீங்கன்னா வேறு மாதிரி இருக்கு. அந்த கோயில் நல்ல பெரிய கோயில், ஆஸ்பெஸ்டா சீட்டு போட்டிருக்குது, எல்லாம் நடந்துக்கிட்டு இருக்குது. பெரிய வெள்ளிக்கிழமை
எல்லாரும் வந்து வழிபாட்டுக்கு உட்காந்துருக்காங்க. வந்துச்சு பாருங்க மழை. வெளியில் தான் வைப்போம், வளாகத்தில் வைப்போம். மழை பெஞ்சு நிற்க மாட்டேங்குது, யாரையும் வெளியில் உட்கார மாட்டேங்குது. சரி கோயிலுக்குள்ளே வாங்க, எல்லோரும் கோயிலுக்குள்ளே வச்சு நடத்துவோம்னு கோயிலுக்குள்ளே வந்துட்டோம். என்ன நடந்ததுன்னா, கோயிலுக்குள்ளே யாரையும் உட்கார விட மாட்டேங்குது. ஆஸ்பெஸ்டா சீட்லேருந்து தண்ணி ஒழுகி உள்ளக்குள்ளே பூரா தண்ணி ஓடுது. இதுதான் சிம்டம், இதுதான் சிம்டம். அப்போ நான் சொன்னேன், இப்படி ஓடுது, பேர் கிறிஸ்து அரசர் கோயில், பேரை மாற்றிடுவோம், கிறிஸ்து ஏழை கோயில் அப்படி வச்சுக்குவோம் அம்மேலு. ஏன்னா ஒழுகிற வீடு கண்டிப்பாக ஏழையின் வீடாகத்தானே இருக்கும். அப்படி வச்சுக்குவோம் மக்களை, இதுதான் நல்லது என்று சொன்னேன். அவ்வளோதான். நீங்கள் இன்றைக்கு போய் பாருங்கள், ஒரு நாளைக்கு திரியாத்திரை வந்தீங்கன்னா, மதுரைக்கு வந்தீங்கன்னா அங்கே வாங்க, கிறிஸ்து அரசர் கோயில். ஒரு முடங்குக்குள்ளே, மெயினாக கூட இதே மாதிரி மெயினில் கூட கிடையாது, முடங்குக்குள்ள 5.5 கோடிக்கு அவர்கள் ஒரு அரண்மனை கட்டி வைத்திருக்கிறார். பெரிய அரண்மனை கட்டி வைத்திருக்கார். இதுக்கெல்லாம் நீங்கள் அவங்களுக்கு கை தட்டிடணும். நான் செஞ்சேன்னு இல்லை, சும்மா ஒரு வார்த்தை சொன்னேன். ஏன் ஆண்டவர் வெளிப்படுத்துகிறார், புரிந்து கொள்ளுங்க. 3 வருஷத்தில் கட்டிட்டாங்க. அதுக்கு ஒரு காசு வெளிநாட்டிலேருந்து அவங்க வாங்கலை, மறை மாவட்டத்திலேருந்து வாங்கலை, அவர்களே பங்களிப்பு செய்திருக்கிறார். கடவுள் ஒரு காரியத்தை வெளிப்படுத்துவார், அந்த காரியத்தை நான் சிக்கன பிடித்துக் கொள்ள வேண்டும். ஐயா உங்களுக்கு கல்யாணம் ஆச்சுல ஆச்சா இல்லையாப்பா? நிறைய பேருக்கு பிரைஸ் லார்ட். கல்யாணம் ஆனவங்க பூரா பிரைஸ் லார்ட் சொல்லுங்க, பிரைஸ் லார்ட். ஒரு சிலருக்கு சந்தேகமாக இருக்குது, நமக்கு ஆயிடுச்சா அப்படின்னு சொல்லிட்டு. 3 குழந்தை பிறந்துருச்சு, தைரியமாக தூங்குங்க, பிரைஸ் லார்ட். கல்யாணம் ஆயிடுச்சு. என்ன சிம்டம், என்ன சிம்டம்? இது இந்த ஆளை கட்டி நாம் படுற பாடு. அதுதான் கடவுளுடைய திட்டம், அதான் கடவுள் திட்டம். நான் இப்ப சொல்லணும், ஆண்டவரே நான் உமது அடிமை. சொல்லுங்க, மாதா மாதிரி சொல்லுங்க, இதோ ஆண்டவரின் அடிமை. சொல்லுங்க எல்லாரும் சேர்ந்து, சத்தமா சொல்லுங்க, இதோ ஆண்டவரின் அடிமை அப்படின்னு சொல்ல பழகணும் மக்களே. மரியாளுக்கு நீங்க என்ன கொடுங்க ஏத்துக்குவாங்க. நான் ஆச்சரியமா பார்ப்பேன் மாதாவை. யோசேப்பு இருக்காரு, யோசேப்பு வந்து மாதா வந்து கருவுற்று இருக்கிறது தெரியுது திருமணத்துக்கு முன்பாகவே. பார்த்துட்டு சரி வேணாம், நம்ம நேர்மையாளர், மெதுவாக மறைவாக விளக்கிடுவோம், நம்ம ஒரு பெண்ணை இழிவுக்கு உள்ளாக்க வேணாம்னு சொல்லிட்டு மறைவாக விலகி போகிறாரு. இப்போ எனக்கு சந்தேகம் என்னன்னா, இவர் விலகி போகிறது மாதாவுக்கு தெரியுமா தெரியாதா? விலகி போகிறது மாதாவுக்கு தெரியுமா தெரியாதா? அதாவது யோசேப்பு விலகி போகிறது மாதாவுக்கு தெரிய வருமா தெரியாதா? எப்பா ஒரு மாப்பிள்ளைக்காரரு அப்படியே கண்டுக்காம, பொண்ணை கண்டுக்காம அப்படியே விலகிறாருன்றது பொண்ணுக்கு தெரிய வருமா வராதா? தெரிய வரும்ல. அவனை போக்குற போக்கு, பார்க்குற பார்வை, இதிலே கண்டுபிடிச்சிட்டாங்க. மாதாவுக்கு தெரியும். யோசேப்புக்கு ஆண்டவருடைய தூதர் கனவிலே எச்சரித்து மீண்டும் வந்து நான் உன்னை ஏற்றுக்கிறம்மான்னு சொல்கிறாரு. ஒரு நல்ல தெளிவான பொண்ணாக இருந்தால் என்ன சொல்லணும்? ஏயா நீ கல்யாணத்துக்கு முன்னாடியே சந்தேகப்படுவ, அப்போ கல்யாணம் முடித்த பிறகு நீ எவ்வளவு சந்தேகப்படுவ? உனக்கு எனக்கு இனிமேல் செட் ஆகாது. நல்ல வார்த்தையாக இருக்கே, செட் ஆகாது. எனவே நம்ம கல்யாணத்துக்கு முன்னாடியே டைவர்ஸ் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு செஞ்சிட வேண்டியதான், கட் பண்ணிட வேண்டியதானே. ஏன் மாப்பிள்ளையே கிடைக்காத அந்த அம்மாவுக்கு? மரியாள் யோசேப்பு விலகி போனதும் தெரியும், யோசேப்பு மீண்டும் வந்து அவளை ஏற்றுக்கொள்வதும் தெரியும். அனைத்தையும் இறை திட்டம் என்று சொல்வார். அதுதான் கனவு, மரியாவின் கனவு. நான் ஆண்டவருடைய அடிமையாக வாழ்வதுதான். இந்த உலகத்தில் எந்த மனுஷனுக்கு அடிமையாக வாழ மாட்டேன். நம்ம எல்லாரும் மனுஷங்களுக்கு அடிமையாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம். பிரைஸ் தி லார்ட். சத்தமா சொல்லுங்க, பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். எல்லா பெண்மணிகளையும் கேட்கிறேன், திருமணமாகி நீங்கள் புகுந்த வீட்டுக்குள்ளே போகணுன்னு ஆசைப்பட்ட போது, கல்யாணத்துக்கு முன்னாடி உங்கள் மாமியாரை நீங்கள் எப்படி கூப்பிடணும்னு ஆசைப்பட்டீங்க? சொல்லுங்கப்பா. என்னப்பா? அத்தை. நான்லாம் அவங்கள அத்தைன்னு சொல்ல மாட்டேன். நான் அவங்கள என்ன சொல்லுவேன்?
அம்மா. இப்ப அத்தன்னு கூட சொல்ல மாட்டேங்குது, அம்மாவா. அம்மான்னு நான் சொல்ல ஆசைப்பட்டேன். கனவு நல்லா தானே இருந்துச்சு மக்களே. அந்த அம்மா மாமியார் மருமகளை, ஏன் மருமகளெல்லாம் நான் எப்படி வச்சுக்குவேன், மக மாறி வச்சுக்குவேன். நல்லா தானே இருந்துச்சு கனவு. எங்க தொலைச்சோம் கனவை தெரியுமா? நாம் எல்லோரும் இந்த உலகத்தில் ஏதோ ஒரு மனிதனுக்கு அடிமையாக இருக்கிறோம் மக்களே, அடிமையாக இருக்கிறோம். கடவுளுக்கு அடிமையாவதை விட்டுவிட்டு மனுஷனுக்கு அடிமையாகி போனதுதான் நாம் செய்த மிகப்பெரிய குற்றம். எப்படி தெரியுமா? உங்களை குழப்பினது யாரு? இந்த அம்மான்னு சொல்றத சொல்ல விடாம ஆக்குனது யாரு? யாரு? அட சொல்லுங்க, யார் தெரியுமா? கோச்சிக்காதீங்க, உங்க அம்மா தான். உங்க அம்மா தான் உங்களை குழப்பி அனுப்புனது. ஏன்னா அந்த பொண்ணு பார்க்கறதுக்குன்னு வந்திருப்பாங்க. பொண்ணு பார்க்கறதுக்குன்னு வந்தப்போ அடுத்து பொண்ணு பார்க்க வந்த புதுசில் எல்லாரும், இந்த மாமனார் நல்ல மனுஷனாக இருப்பார், உட்கார்ந்த இடத்துல வச்ச வடையும் பச்சியும் காலி பண்ணி, நீங்கள் ஆண்கள் ரியாக்ஷனை பாருங்கள், இப்படியே இருப்பாங்க. இதே ஆக்ஷன் தான். எங்களுக்கெல்லாம் ஒரு பேர் வச்சுருக்காங்க ஆண்களுக்கு பூரா, கோச்சிக்காங்க ஆண்கள்லாம், விழி கண் குருடுன்னு பேர் அவங்களுக்கு. கண்ணு விழிச்சமானக்கே இருக்கும், ஆனால் ஒன்றையும் பார்க்காது. நீங்கள் உங்கள் வீட்டுக்கார்ட்ட போய் இன்னைக்கு கேளுங்க, என்னைய பொண்ணு பார்க்க வரும்போது நான் என்ன கலரில் சேலை கட்டியிருந்தேன்னு கேளுங்களேன், சொல்லிட்டாருன்னா என் பேரை மாற்றிக்கிறேன் நான். நீங்கள் அவர் செயின் போட்டிருந்தாரா போடலையா, குனிஞ்சதெல்லாம் நுமுறாமல் இருந்துக்கிட்டு எல்லாத்தையும் செக் பண்ணியிருக்கும் இந்த பொம்பளையாள். ஆனால் ஆம்பளையாளுக்கு அப்படி கெத்தாக உட்காந்துருந்து ஒன்றையும் பார்க்கல. நம்ம பேசாமல் வந்துட்டோம் மக்களே. இதே மாதிரி தான் மாமனார் அவர் சாடு உட்காந்துருப்பார். மாப்பிள்ளைக்காரன் என்னையா பொண்ணு பிடிக்குதான், அவ்வளோதான் முடிஞ்சு. அவனும் எதையும் பார்க்கல. ஆனால் அந்த மாமியார், அந்த அம்மா இருக்குது பார்த்தீங்களா, பொண்ணுடைய அம்மா, அது மாப்பிள்ளை வீட்டை பார்க்க போகும்போது என்ன செய்ய தெரியுமா, உட்காந்துக்கிட்டு ஒரு வீட்டில் ஒரு ரூமில் ஒரு சின்ன கதவு திறந்துருக்கான், அந்த ஓட்ட வழியாக என்ன உள்ளே இருக்குன்னு இப்படி செக் பண்ணியிருக்கேன். இதை யார் நோட் பண்ணிக்கிட்டு இருப்பான்னா, மாப்பிள்ளையுடைய அப்பா நோட் பண்ண மாட்டார், அம்மா நோட் பண்ணிக்கிட்டு இருக்கு. இது எல்லாம் ரெண்டு பெண்களுக்குள்ளே நடக்கிற பிரச்சனை, சம்மதிகளுக்குள்ள. அப்போ உங்கள் அம்மா உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கோம், நான் சொன்னது நடந்துச்சா இல்லையான்னு மட்டும் பாருங்கள். பாப்பா, உன் மாமனார் நல்லவர், அமைதியான மனுஷன், நம்பி போயிடாதீங்க, நல்ல மனுஷன். உன் வீட்டுக்காரன் தங்கமான பையன், உட்கார்ந்த இடத்துல அப்படியே உட்காந்துருக்கேன், நல்ல பயலாக இருக்கேன். ஆனால் உன் மாமியார் கொஞ்சம் ஒரு மாதிரி தான், எல்லாத்தையும் உத்து பார்க்க, சுற்றி பார்க்க, சொத்தெல்லாம் பார்க்க. நீ போய் யாரையும் கண்டுக்காத, உங்களை சொல்லி அனுப்பியிருப்பாங்க, உங்கள் வீட்டுக்காரனை மட்டும் உன் கையில் வச்சுக்க. இந்த பிள்ளை கல்யாணம் பண்ண நாள்லேருந்து இப்படியே தெரியுது மக்களே, கோழி பிடிக்க போகிற மாதிரியே தெரியுது. ஏன் வீட்டுக்காரரை கையில் வைக்குதான். அந்த பக்கம் மாமியாருக்கு பக்கத்து வீட்டுக்காரம்மா சொல்லி கொடுத்து வச்சிருக்கு. என்ன சொல்லி கொடுத்து வச்சிருக்குது? பார்த்து நட. நான் என் மருமவளை மவளா நினைப்பேன்னு நினச்சி பாரு, என் பயலை பிரிச்சுட்டு போய் இன்னைக்கு என் பயலே எனக்கு இல்லைன்னு ஆக்கிட்டான். நீ வந்த உடனே எல்லாத்தையும் உன் கையில் வச்சுக்கோ, உன் மவனை உன் கையில் வச்சுக்கோ. இந்த ஆம்பளை ஆள்களெல்லாம் பார்த்து நான் கொஞ்சம் பரிதாபம் தான் படுறேன். இந்த பக்கம் இது கோழி பிடிக்கிற மாதிரியே தெரியுது, அந்த பக்கம் அம்மா கோழி பிடிக்கிற மாதிரியே தெரியுது. நடுவில் நிற்கிறாவன் என்ன செய்கிறது தெரியாமல் கஷ்டத்தோடு இருந்து கடைசியில் வில்லனா மாறுவான் பாருங்க. டக்குன்னு அருவாளை தூக்கி ரெண்டு பேரும் வெட்டிட்டு ஜெயிலுக்கு போயிடுவேன் பார்த்துக்க அப்படி. இதெல்லாம் நடக்கும். மனுஷன் மேல மனுஷனுக்கு அடிமையா இருக்க, அவன் வார்த்தைகளுக்கு அடிமையா இருக்கிறீங்க. யாரோ ஊர்ல 1000 பேர் 1000 சொல்லுவாங்க. நான் கனவோடு வாழ்கிறேன், என் இறைவன் எனக்கு தலைவர்.
நான் அவருடைய அடிமை. மரியாள் இப்படித்தான் வாழ்ந்தாங்க. யாரு சொன்னாலும் கேட்க மாட்டாங்க, யாரு சொன்னாலும் கேட்க மாட்டாங்க. ஒரே ஒரு முறை மரியாளுக்கு ஒரு சின்ன சலனம் வரும். நீங்க விவிலியத்தில் பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரே ஒரு இடத்துல ஒரு சலனம் வரும் இந்த வார்த்தைக்கு எதிராக. அதை ஆண்டவர் நினைவுபடுத்துவார். எப்படி தெரியுமா? ஆண்டவர் இயேசு அங்க போதிச்சுக்கிட்டு இருக்கும்போது இவங்க பக்கத்து வீட்டுக்காரங்க எல்லாம் இவன்கிட்ட பேசுவாங்க, ஏ உன் மவனா சேசு, உன் மவனா? ஆமா, அங்க குடியார மாதிரி பேசிக்கிட்டு இருக்கேன். மதி மயங்கி போச்சு அவருக்கு, அவர் கிறுக்கு பிடிச்சிருச்சுன்னு சொல்றாங்க எல்லாரும். ஐயோ, உன்னை மாதாவுக்கு பெத்த பாசம் பார்த்தீங்களா? ஐயோ அப்படின்ட்டு பக்கத்து வீட்டில் இருந்த சித்தி பிள்ளைய அத்தை பிள்ளைகளெல்லாம் கூட்டிக்கிட்டு வாயா போய் அவரை பிடிச்சிட்டு வந்துடுவோம். ஏதோ புத்தி சுவாதீனம் இல்லாத மாதிரி பேசுகிறாராம், என்னென்னமோ பேசுகிறாராம், வளர்றாராம், நம்ம போய் எடுத்து கூட்டிகிட்டு வந்துடுவோம் அப்படின்ட்டு வெளியில் வந்து அம்மா வந்திருக்கேன்னு சொல்லுங்க. ஆண்டவர்கிட்ட சொல்கிறாங்க, ஆண்டவரே உங்கள் அம்மாவும் உங்கள் சகோதர சகோதரிகளும் வந்திருக்காங்க. ஆண்டவர் கேட்பார், யார் என் தாய், யார் என் தாய், யார் என் சகோதரன்? என் தந்தையின் திருவுளத்தை அறிந்து, என் தந்தையின் திருவுளத்தை அறிந்து அதன்படி செயல்படுகிறவரே என் தாயும் என் சகோதரனும் என் சகோதரியும். அந்த அம்மாவுக்கு தெரியுமே. மாதா என்ன செஞ்சாங்க? அப்படியே போயிடுவாங்க, மகனை பார்க்க கூட செய்யல, அப்படியே போயிட்டாங்க. இதுதான் கனவு. மரியாவுடைய கனவு இதுதான். நம்ம பிள்ளைகளுக்கு கனவு காண கற்றுக் கொடுங்கள். நீ எப்படி இருக்கணும் தெரியுமா பாப்பா? கடவுளுடைய பிள்ளையா இருக்கணும், கடவுளுடைய மகனா இருக்கணும், அவ்வளவுதான். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். இதை மட்டும் கற்றுக் கொடுங்களேன். உங்க பிள்ளை உங்களுக்கு பிள்ளையாவே எப்பயும் இருக்கும். இந்த சமூகத்திற்கு பயனுள்ள கருவியா இருக்கும். அந்த பிள்ளை எப்பயும் மகிழ்ச்சியா இருக்கும். அந்த பிள்ளைக்கு நீங்க எல்லாத்தையும் கற்றுக் கொடுத்துட்டு இதை மட்டும் கற்றுக் கொடுக்கல. நான் ஒரு பங்கில் மதுரையில் ஞானோலிபுரம்னு ஒரு பங்கில் சின்ன சாமியாராக இருந்தேன். அந்த ஊரில் வெள்ளிக்கிழமை போய் எல்லா நோயாளிகளுக்கும் நன்மை கொடுக்க போவோம். அப்போ நன்மையை எடுத்துக்கிட்டு திவ்ய நற்கரனை எடுத்துக்கிட்டு போய்கிட்டு இருக்கேன். பின்னாடியே ஒருத்தர் மெழுகுதிரி பிடிச்சிட்டு வருவார். போயிட்டே இருக்கேன். நல்ல அகன்ற தெரு. ஒரு தெருக்கு பக்கத்தில் இப்படியே போய்கிட்டே இருக்கோம். திடீர்னு ஒரு வீட்டுக்குள்ளேருந்து, கிறிஸ்துவ வீட்டுக்குள்ளேருந்து ஒரு பொட்டணம் வந்து, பெரிய பொட்டணம் டம்முன்னு வந்து என் முன்னாடி விழுது. அப்படின்னு பயந்துட்டேன். பொட்டணம் யாரும் தெரியுமா? ஒரு கிழவி. கிழவியை தூக்கி தூர எறிஞ்சிட்டாங்க. அந்த வீட்டில் அந்த அம்மா, அது அவ வீட்டில் அந்த மகனுடைய அம்மா. உடனே அம்மா என்னம்மா 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 சாமி ஒரு அழுகை போட்டுச்சு. என்னம்மா என்னம்மான்னு. அவன் என்ஜினியர், பெரிய என்ஜினியர். என் பிள்ளை குடும்பப்படுத்தியா, குடும்பப்படுத்த, அவனை படிக்க வைக்கிறதுக்கு நான் எவ்வளவு பாடுபட்டேன், எவ்வளவு கஷ்டப்பட்டேன், அவனை எப்படி வளர்த்தேன். அந்த காலத்திலேயே மெட்ரிகுலேஷன் ஸ்கூலில் படிக்க வச்சிருக்கு. அப்போ நான் சொன்னேன், அவனை நல்லா படிக்க வச்சிங்களா அப்படின்னு. படிக்க வச்சேன் சாமி. படிக்க வச்சேன் சாமி. சம்பாதிக்க கற்றுக் கொடுத்தீங்களா? கற்றுக் கொடுத்தேன் சாமி. வேலை வாங்கி கொடுத்தீங்களா? காசெல்லாம் கட்டி? ஆமாம் சாமி, லட்சக்கணக்கில் கட்டு. இன்ஜினியரிங் சீட்டுக்கு அவ்வளோ காசு கட்டு. அழுதுச்சு. சரி ஓகே, கேட்டிகிசம் கிளாஸுக்கெலாம் அனுப்புனீங்களா அப்படின்னு. இல்லை சாமி, அந்நியாரம் டியூஷனுக்கு அனுப்பிட்டேன் சாமின்னுச்சு. அப்போ அடி வாங்கு அப்படி சொல்லிட்டு நான் கிளம்பிட்டேன். அவ்வளோதான், வேற என்ன செய்ய முடியும்? ஏன் எல்லாத்தையும் கற்றுக் கொடுத்தியா? கடவுளை கற்றுக் கொடுத்தியா? கடவுள் பிள்ளையா வாழ்றதுக்கான காரணிகளை கற்றுக் கொடுத்தீர்களா? இல்லையே. 12 வயசுல ஒரு பிள்ளை திருவிழா கூட்டத்தில் காணாம போயிடுச்சு. 12 வயசுல திருவிழா கூட்டத்தில் காணாம போயிடுச்சு. அப்போ பிள்ளைகளை எங்கே தேடுவோம்? இப்போ வேளாங்கண்ணியில் உங்கள் பிள்ளைய காணும், எங்கே தேடுவீங்க? வேளாங்கண்ணியில் தான் தேடுவீங்க, அது எனக்கு தெரியும். வேளாங்கண்ணியில் எங்கே தேடுவீங்க? கடற்கரையில் போகலாம், வேற எங்கே? அங்கே இல்லை. என்னப்பா இவன் என்னமோ சொல்கிறேன், கோயில்லேப்பா. நம்ம வேளாங்கண்ணியில் போகாத ஒரே இடம் கோயில் மட்டும்தானடா. போனால் கடத்தெருவில் எங்கேயாவது நிற்பேன், இல்லை ராட்டினம் சுற்றுற இடத்துல நிற்பேன், இல்லைன்னா மீன் சாப்பிட்ற இடத்துல எங்கேயாவது நிற்பேன், எங்கேயாவது நிற்பேன். அங்கே தானே தேடுவோம். என் பிள்ளைக்கு எது இன்ட்ரெஸ்ட்னு எனக்கு தெரியும்ல. மாதாவும் அப்படித்தான். உறவினர்களோடு எங்கேயாவது நிற்கிறானா, கூட்டத்துக்குள்ளே எங்கேயாவது போயிட்டானா, தெருக்காடுகளில் நிற்கிறானா. கடைசியில் 3 நாள் சுற்றி புட்டு கோயிலுக்குள்ளே வந்தா, கோயிலுக்குள்ளே உட்காந்துருக்கு 12 வயசு பிள்ளை. நடக்கிற காரியமா மக்களே? நடக்கிற காரியமா?
இந்த 12 வயசுல இது கோயிலை தேடுகிறது அப்படின்னா அந்த அம்மாவை யோசிச்சு பாருங்க, அந்த அப்பாவை யோசிச்சு பாருங்க. கடவுளுக்கு பயந்து கடவுளுக்காகவே வாழ்ந்த ஒரு சமூகத்தின் வீடு அந்த வீடு. அதை கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள். என் பிள்ளை இங்க வந்தான்னா வளாகத்தில் நிற்க மாட்டேன், பிள்ளை அப்பா அம்மாவோட கூட உட்கார மாட்டேன், கோயிலில் முன்னாடி வந்து உட்கார்ந்துருப்பேன். நான் கற்றுக் கொடுத்திருந்தால் அதை செய்திருப்பேன். பிரைஸ் தி லார்ட். சத்தமா சொல்லுங்க, பிரைஸ் தி லார்ட். நான் அந்த விளாங்குடி பங்குல இருக்கும்போது அந்த கோயிலில் உண்டியல்லாம் இருக்கும். ஒரு சாரு, அவர் பேர் ஹென்றி ஜூலியஸ். அவர் என்ன செய்வார்னா ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் அந்தோணியார் சுரூபத்துக்கு முன்னாடி வருவார். ஒரு பிள்ளைய கையில் வச்சுருப்பார், பொம்பளை பிள்ளை. அது 1ஆம் கிளாஸாக நம்ம படிக்கும். அதை கையில் பிடிச்சிட்டு தான் வருவார், கையில் தூக்கிட்டு தான் வருவார். பையன் 4ஆம் வகுப்பு, அவன் நடந்து வருவான். 2 பேர் வந்த உடனே அப்படியே நின்று கணவன் மனைவி பிள்ளைகள் 2 எல்லாரும் வேண்டுவாங்க. அவர் ஒரு காலேஜில் ப்ரொஃபஸராக இருக்கார். வேண்டிக்கிட்டே இருப்பார். வேண்டி முடித்த உடனே என்ன செய்வார்னா உள்ளேருந்து 200 ரூபா எடுப்பார், 2 100 ரூபா. இந்த பிள்ளைகிட்ட ஒரு 100 ரூபா கொடுப்பாரு, இந்த பிள்ளைகிட்ட ஒரு 100 ரூபா கொடுப்பாரு. 2ம் சேர்ந்து உண்டியல் போடும். பிள்ளைகளை எப்படி பழக்கியிருக்கார் பாருங்க. பிரைஸ் தி லார்ட். அருமையான தாய் தகப்பன். இப்படியே நடந்துக்கிட்டு இருந்துச்சு. ஒரு நாள் நான் தியானத்துக்காக தங்கச்சி மடம் ராமேஸ்வரம் பக்கத்துக்கு போயிட்டேன். எனக்கு ஃபோன் வருது ஹென்றி ஜூலியஸ்ட் இருந்து. ஃபாதர், ஒரு அசம்பாவிதம் நடந்து போச்சு அப்படின்னாரு. என்ன நடந்துச்சுன்னு கேட்டேன். ஒன்றும் இல்லை, இவர் கார் வாங்கணும்னு ஆசைப்பட்டிருக்கார். கார் வாங்குறதுக்கு முதல்ல போய் ஒரு அட்வான்ஸ் கொடுக்கணும்ல. ஒரு 10,000 ரூபா எடுத்துக்கிட்டு அந்தோணியார் முன்னாடி, அவர் அந்தோணியார் பக்தர், கண்ணை மூடி வேண்டிட்டு அது பிள்ளைகளுடைய ஆசீர்வாதமாக இருக்கட்டும்னு இவன்கிட்ட ஒரு 5,000மும் அவன்கிட்ட ஒரு 5,000மும் கொடுத்துட்டு கண்ணை மூடி இறை வேண்டல் செஞ்சுட்டு குடுடா அந்தோணியார் பாதத்தில் வச்சு எடுத்துகிட்டு போவோம்னு கையை நீட்டிருக்காரு. உண்டியல் போட்டேன்பான் இருக்காங்க. பிள்ளைகளுடைய பழக்கம் பாருங்க. என் பிள்ளைகள் கையில் இப்போ ஒரு 10 ரூபா கொடுங்களேன், உடனே வெளியில் போய் ஐஸ் வாங்கி சுப்பிடுவேன், முடிஞ்சு வச்சு. பிள்ளைகளுக்கு அதை கற்றுக் கொடுத்துருக்கு. கடவுளை கற்றுக் கொடுங்க. கடவுளுடைய அடிமையாக வாழ்கிற கணவன் மனைவி தாய் தகப்பன் வாழ்கிற குடும்பத்தில் பிள்ளை இயேசு ஆண்டவராக இருக்கும்ல. மகிழ்ச்சிக்கு என்ன குறைவு? மகிழ்ச்சிக்கு என்ன குறைவு? காசு பணம் தராத மகிழ்ச்சியை, இந்த உலகம் தர முடியாத சமாதானத்தை ஆண்டவர் இயேசு அந்த இல்லத்தில் நிறுவுவார். கடவுளுக்கு பயப்படுகிற பிள்ளைகளாக இருந்து செழிக்கணும். பிரைஸ் தி லார்ட். மரியாள் இறைவனின் தாய்னா முதல் இதே அதான், நான் ஆண்டவருடைய அடிமை. அப்ப ஆண்டவருடைய அடிமைனா நான் என்ன செய்வேன்? என்ன செய்வேன்? இல்ல சொல்லுங்க, நான் ஆண்டவரின் அடிமை, சொற்படியே. ஆண்டவர் என்ன சொல்றாரோ அதை அப்படியே செய்கிற தாய், அப்படியே செய்கிற தகப்பன், அப்படியே செய்கிற ஆண்டவர் இயேசு. ஆண்டவர் இயேசுவை கொஞ்சம் எடுத்துக்கங்களேன். பேதுரு நிற்கிறார். இந்த சில பேர்லாம் சில நேரங்கள்லாம் செய்வாங்க. இப்போ நான் யாராவது ஒருத்தர் அருவாளோட நிற்கிறார், என்னைய வெட்டுறதுக்கு அப்படின்றார். நான் உடனே ஓடி ஒளிஞ்சேன்னா என்னைய கோழைன்னு நினைப்பீங்க. உடனே சில பேருக்கு வீரம் வந்துடும், ஆம்பளியால வீரம் வந்துடும், துமுறுவார். உடனே நீங்கள்லாம் என்ன செய்வீங்க? விடுங்க விடுங்க, ஐயோ விடுங்க அப்படின்னு நம்ம அவங்கள மறிப்போம். மறித்த உடனே இந்த உனக்காண்டி விடுறேன், இல்லைன்னா நீங்கள் விட்டுருங்களேன், போக மாட்டார் அவர். எவனாவது ஓடி போய் வெட்டு வாங்குவானா? ஆண்டவர் இயேசு அறிவிக்கிறார், மானிட மகன் பாடுகள் பலப்பட போகிறார், சிலுவையில் அறையப்பட போகிறார், அவரை எல்லாரும் சேர்ந்து அடித்து கொள்ள போகிறாங்க. உடனே பேதுருன்னு ஒருத்தர் சொன்னார், ஆண்டவரே இது உமக்கு வேண்டவே வேண்டாம், நீர் சாகவே கூடாது. உடனே ஆண்டவர் என்ன சொன்னார்? என் தோழன்டா நீ, வெரி குட், என்னுடைய நல்லதை நீ விரும்புகிறாய் அப்படின்லாம் சொல்லலை. என்ன சொன்னார்? அப்பாலே போ சாத்தானே, நீ எனக்கு இடரலாக இருக்கிறாய், நீ எனக்கு இடரலாக இருக்கிறாய். எங்க அப்பா சொன்னதைத்தான் நான் செய்வேன், என் தகப்பன் என் ஆண்டவர் சொல்லுவதை மட்டுமே நான் செய்வேன், என் தந்தையாம் கடவுள் சொல்வதை மட்டுமே நான் செய்வேன். இந்த குணம் தான் மாதாவுக்கும்.
மாதாவை எங்க போய் நிக்க சொன்னாலும் நிக்குதே மக்களே. எனக்கெல்லாம் ஆச்சரியமா பார்க்கிறேன் நான். காணா ஒரு கல்யாணத்துக்கு போக சொல்றாரு, போகுது அந்த அம்மா. சரி, கல்வாரி மலைக்குமா போகும்? பெத்த மகனை அடிச்சு கொள்ளுவாங்க. ஒரு வார்த்தை. பிள்ளையெல்லாம் இருக்கீங்க, உங்களை ஒரு டீச்சர் அடிச்சிருச்சுன்னு வச்சுக்க, நீ வீட்டில் போய் எம்மா எம்மா டீச்சர் அடிச்சுட்ட. நல்ல தாயா இருந்தா நீங்க என்ன சொல்லணும்? என்ன செய்வீங்க? என்னப்பா நீ என்ன செஞ்சேன்னு கேட்குறாங்களா? அப்போ கொஞ்சம் பொழைக்க தெரியாத தாய் இந்த மாதிரி தான் இருக்காங்க. நல்ல தாயாக இருந்தால் என்ன செய்யணும்? டக்குன்னு தூக்கி சொருகிட்டு எப்படி என் பிள்ளை அடிவேன் இங்கே இந்த மாதிரி அடக்கி வாசி பார்த்துக்க, நான் ஃபீஸ் கட்டி படிக்க வைக்கிறேன். இதில் அந்த அடித்தது சிஸ்டராக இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, அது ரொம்ப தொலைஞ்சிச்சு அந்த சிஸ்டரு. அதுகிட்ட போய் பிள்ளை பித்தத்தனை தெரியும் உனக்கு, நாங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டு பெற்று வச்சுருக்காங்க கேட்பாங்களா? நல்ல தாய்னா அப்படி கேட்கணையா? இதா அடிச்சு நாய் மாதிரி செய்யாத குற்றத்துக்காக அடிச்சுட்டு போறாயா. ஒரு வார்த்தை, ஒரு நல்ல தாயா நானும் எதிர்பார்க்கிறேன் மக்களை. இப்பயும் ஒண்ணு வேணாம், எங்க அம்மா வந்திருக்கு. இப்போ நீங்க எல்லாரும் சேர்ந்து நான் வெளியில வந்த உடனே சுத்தி நின்று டும் குட்டும் 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 அடிக்கிறீங்க. அடிச்ச உடனே அப்படியே வாயில வந்து மூக்குல வந்து ரத்தமா வடியுது எனக்கு. எங்க அம்மா மெதுவா குனிஞ்சுக்கிட்டு ஏன்ட்ட என்ன சொல்லும்? ஏன்ட்ட என்ன சொல்லும்? எங்க அம்மா ஏன்ட்ட எனக்கு மூக்குலையும் வாயில ரத்த வடியுது, நீங்க குத்திக்கிட்டு இருக்கீங்க, அட்டிக்கு நொறுக்கிட்டு இருக்கீங்க. எங்க அம்மா எனக்கு என்ன சொல்லுவாங்க சொல்லுங்க? கேள்வியை பார்த்தீங்களா? அடிச்சு ரத்தம் ஊத்திட்டு இருக்கான், குனிஞ்சு வலிக்குதாயா அப்படி கேட்க. என்ன கேட்பாங்கன்றீங்க? என்ன சொல்லுவாங்கன்றீங்க? என்கிட்ட ஐயா இந்த பாவியிட்டெல்லாம் நிற்காத, அம்மா கையில் கொஞ்சானு மிளகா பொடி வச்சுருக்கேன், எல்லார் கண்ணையும் தூவி விட்றேன், கண்ணை கசக்கிறதுக்குள்ளே ஓடிறியா, இந்த பாவியிட்ட நிற்காதன்னு சொல்லும்ல. அம்மா அண்ணா காப்பாற்றத்தானே செய்யணும். இதோ ஒரு பல்ல வந்திருக்குது, அடித்து இழுத்துட்டு போகிறாங்க, மாதா பின்னாடியே போகிறாங்க, அழுதுகிட்டே போகிறாங்க. என்ன செஞ்சுருக்கணும்? ஒரு வார்த்தை, ஒரே ஒரு நேரமாவது ஒரு நல்ல தாயா நடந்திருக்க வேணாமா? என்ன செஞ்சுருக்கணும்? அங்கனக்குள்ள கொஞ்சம் கூட மண் இல்லையா மக்களே? கொஞ்சம் கூட மண் இல்லையா? ரோட்டில் மண் இல்லையா? கொஞ்சம் காண்ட அள்ளி அள்ளி அவன் அடிக்கும் போது ஏலே நீ விளங்க மாட்டடா, உனக்கு கண்ணு என்ன மக்களே, கண்ணு அவிஞ்சிரும். ஒருத்தன் செஞ்சு காட்டான், அப்படி செஞ்சு காட்டான். அம்மாட்ட படிச்சு வச்சிருக்காங்கல்ல நிறைய. அப்படி 2 நேரமாவது இப்படி தூற்றி இருக்க வேண்டாமா மக்களே? மரியாளுக்கு செய்ய தெரியாது. ஏன் தெரியுமா? என் இறைவன் சொல்லி இருக்கிறார், என் இறைவன் சொல்லி இருக்கிறார், மீட்பு உன் மகன் வழியாகவே வரும். என் மீட்புக்காக என் மகன் சிலுவையிலே தொங்க போறார், நான் கூட இருக்கணும். கண்ணீர் வருது, உடலெல்லாம் துடிக்குது, உள்ளம் பதபதைக்குது. ஆனால் மரியாள் ஒரு நேரம் கூட கடவுளுடைய திட்டத்திற்கு எதிராக செயல்பட்டதே கிடையாது, முணுமுணுத்தது கூட கிடையாது. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். இதுதான் மகிழ்ச்சிக்கான, மரியாளின் மகிழ்ச்சிக்கான காரணம். 3வது, கடவுளுடைய சாயலாக வாழ்றது. கடவுளுடைய சாயல் சாயல்ங்கிறாங்களே, அப்படின்னா என்ன? கடவுளுடைய சாயல் என்ன? இல்லை கடவுளுடைய சாயல்ன்றாங்களே, நம்மெல்லாம் யாரு? கடவுளின் சாயல். கடவுளுடைய சாயல்னா என்ன? கடவுளுடைய சாயல் அவரை மாதிரி இருக்கிறாங்க அப்படி சொல்லுவோம்ல. அப்படின்னா எப்படி? ஏன் மூக்கு மாதிரியே அவர் மூக்கு இருக்கும், ஏன் மூக்கு மாதிரியே கிளி மூக்கு மாதிரி இருக்குமா, உங்க மூக்கு மாதிரி சப்ப மூக்கா இருக்குமா? ஆண்டவருக்கு இதை யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. உடல் ரீதியாவே சிந்திக்கப்படாது. ஆண்டவருடைய சாயல் என்பது என்ன? ஆண்டவருடைய சாயல் என்ன? என்ன? நிறைய நேரங்களில் பிரசங்க கேட்க வரும்போது என்ன வந்துடுறீங்கன்னா, நீங்கள் எதையா சொல்லுங்க சாமி, நாங்கள் உட்கார்ந்து இருந்துட்டு போகிறோம். அதனால தான் சில பேருக்கு தூக்கமாக வருது. பிரைஸ் தி லார்ட். பேசி பாருங்க, பதில் சொல்லி பாருங்க, தூக்கம் வராது. என்னமா இதுக்கு நான் எழுப்புறதுக்கு 8 தடவை கத்த வேண்டியிருக்கு, ஞாபகத்தில் வச்சுப்பேன். சொல்லுங்க, கடவுளின் சாயல் என்பது என்ன? சொல்லுங்க மக்களே. ரைட் தான், கரெக்டாக சொல்லிட்டீங்க. சொல்லுங்க. அன்பு.
கடவுள் யாராக இருக்கிறார்? அன்பாய் இருக்கிறார். கடவுள் அன்பாய் இருக்கிறார், அவ்வளவுதான். God is love. Love is, அவ்வளவுதான். இதான் கடவுளின் சாயல், இதான் கடவுளின் சாயல். அப்ப நீங்களும் நானும் கடவுளின் சாயல் என்றால் நீங்களும் நானும் கடவுளுடைய அன்பு. இந்த உலகத்தில் நம்ம பிறந்தது அன்பு செய்வதற்காகவே பிறந்தோம், அன்பு செய்வதற்காகவே பிறந்தோம். எனக்கு அடுத்த கேள்வி, அன்பு ஒரு வழிப்பாதையா இரு வழிப்பாதையா? அன்பு ஒரு வழிப்பாதையா இரு வழிப்பாதையா? நானும் அன்பு செய்யணும், அவங்களும் அன்பு செய்யணும். இதுக்கு பேர் அன்பா? நான் மட்டும் அன்பு செய்யணும், அவன் வீஞ்சிக்கிட்டே போகணும்? சொல்லுங்க, எது அன்பு? நான் அன்பு செய்யணும், நம்ம அன்பு செஞ்சா அந்த அன்பு அவங்களுக்கு, அவங்க நமக்கு தரணும். அதுக்கு பேர் என்ன? அதுக்கு பேர் என்ன? அன்பா? அதுக்கு பேர் பிஸ்னஸ். நான் போய் கடையில் 10 ரூபா கொடுப்பேன், அவர் எனக்கு ஒரு பொருள் கொடுப்பார். காய்கறி எவ்வளவுன்னு கேட்பேன், 50 ரூபா ஒரு கிலோ பாரு. நான் 50 ரூபா கொடுப்பேன், அவர் 1 கிலோ காய் கொடுப்பார். பிஸ்னஸ். நான் கொடுப்பேன், அவங்க எனக்கு கொடுக்கணும். கணவன் மனைவியை அன்பு செய்வார், மனைவி கணவனை அன்பு செய்யணும். நான் உன்னை எவ்வளவு அன்பு செய்கிறேன்? எத்தனை மனைவிமாரு கேட்குறீங்க? நான் எவ்வளவு உங்களை அன்பு செய்கிறேன்? என்னை ஒரு நிமிஷம் நினைச்சு பார்த்துருப்பீங்களா? அதுக்கு பேர் அன்பு கிடையாது, பிசினஸ். அன்பு என்பது ஒரு வழிப்பாதை. பிரைஸ் தி லார்ட். கடவுள் நம்மை அன்பு செய்கிறார், அன்பு செய்கிறார். நீங்க அன்பு செய்யாட்டினாலும் அவர் உங்களை அன்பு செய்வார். அதுக்கு பேர் தான் அன்பு. அதுதான் கடவுளின் சாயல். நான் என் சகோதரனை அன்பு செய்வேன், அவன் அன்பு செய்யாட்டாலும் நான் அவனை அன்பு செய்வேன், அன்பு செய்வேன். மரியாளுடைய குணம் அதுதான். எலிசபெத் அம்மாவுக்கு ஓடி போய் உதவி செய்கிற தாய். இந்த தாய்க்கு உதவி செய்ய எலிசபெத் அம்மா அவங்க வீட்டுக்காரரையாவது அனுப்பி விட்டுருக்கணும்ல. எங்கே போய் ஒரு காப்பி தண்ணி வாங்கி கொடுத்துக்கிட்டு இருங்க, எனக்கு அந்த பிள்ளை உதவி செஞ்சிச்சு. இன்னைக்கு ஏதோ மாட்டு தொழுவத்தில் பிள்ளைய பெற்றிருக்கான், நீங்கள் போய் கொஞ்சம் பார்த்து வீடு பார்த்து செட்டில் பண்ணி கொடுத்துட்டு வாங்கன்னு சொல்லணும்ல. மரியாள் எதிர்பார்க்கிற தாய் அல்ல, அன்பு செய்கிற தாய், கடவுளின் சாயலாக வாழ்கிற தாய். இதுதான். எதிர்பார்க்கு அதிகமானால் ஏமாற்றம் அதிகமாகும். பிரைஸ் தி லார்ட். வீட்டுக்காரர் அன்பு செய்யுங்க, வீட்டுக்கார அம்மாவை அன்பு செய்யுங்க, அவங்க அன்பு செய்யாட்டினாலும் பரவாயில்ல. நீங்கள் உங்கள் தாய் தகப்பனை அன்பு செய்யுங்க, அவங்க அன்பு செய்யாட்டினாலும் பரவாயில்ல. உங்கள் பிள்ளைகளை அன்பு செய்யுங்க, அவங்க அன்பு செய்யாட்டினாலும் பரவாயில்ல. இதுக்கு பேர், இந்த உலகம் ஒரு பேர் வச்சுருக்கோம், கேனையன், இளிச்சவாயன், நமக்கு பேர் வச்சுருக்காங்க. அதுக்கு தான் பயம் நமக்கு. நான் இவ்வளவு கத்தி பேசுகிறேன்ல மக்களே, நான் கத்தி பேசுகிறேன்ல, இதையும் கண்டுக்காமல் ஒரு அம்மா தூங்குது மக்களே. ஆனாலும் நான் சவுண்டை குறைக்கிறேன்னு பாருங்கள். போதும் இதுகளுக்கு போய் சொல்லி எல்லாம் தூக்கிக்கிட்டு சும்மா உட்காந்துக்கிட்டு அப்படின்லாம் கவலைப்படுறதில்ல மக்களே. என் வேலையை நான் கரெக்டாக செய்வேன் மக்களே. பிரைஸ் தி லார்ட். பிகாஸ் ஐ லவ் யூ. இதுதான் கடவுள் அன்பு மக்களே. நீ வெறுத்தாலும், நீ ஒதுங்கினாலும், ஓடுனாலும். அந்தோனியாருக்கு ஒரு பாட்டு படிப்பீங்களே, கேட்பதை கேட்க மறந்தாலும். இந்த பாட்டு தெரியாதா? ஆயிரம் ஆயிரம் அதிசயங்கள் அனுதினம் ஆற்றிடும் தூயவரே, ஆவலாய் துணை நாடி வந்தோம், அடியவர் எமை நிதமாதரிப்பீர், பதுவையாம் நகரில் பிறந்தவரே, பரமணி நண்பில் உயர்ந்தவரே. இப்படி வரும். அதில் ஒரு ஸ்டான்ஸா வரும் பாருங்க, நல்லா கவனிங்க இந்த வார்த்தையை. கேட்பதை கேட்க மறந்தாலும், கொடுப்பதை கொடுத்தளிர் மறப்பதில்லை. நாங்க மறந்துட்டால் நீங்க மறக்க மாட்டேங்க. கேட்பதை மறப்பது இல்லை என்றோம். நாங்க எப்படி மறப்போம்? கேட்கும் முன் வழங்கும் வள்ளலன்றோ. அந்தோனியாருக்கு அதான் புனிதர். அன்புதான் செய்ய தெரியும். நான்லாம் ஒரு வார்த்தை சேர்ந்து சொல்லுவேன். நிறைய பேர் சொல்லுவாங்க, ஐயோ புனிதர் முன்னாடி எச்சு துப்பிட்டேன். நான் இன்னைக்கு வருத்தப்பட்டாலும் பட்டுக்கங்க, நான் ஒரு வார்த்தை சொல்கிறேன். இன்னைக்கு அந்தோனியார் முன்னாடி, நீ எல்லாம் அந்தோனியாரா? நான் கேட்டு பார்க்குறேன், ஒரு அளவு தர முடியப்பா, கொண்ட போய் கேட்க
சரி கடைசியாக ஒரு சான்ஸ் தரேன், என்னை கொடு. அந்தோனியார் தருவாரா மாட்டாரா? இப்படி திமிரா பேசுறவனுக்கு தருவாரா மாட்டாரா? தருவார். அதான் அந்தோனியார். கடவுளின் சாயலாக வாழ்ந்திருக்கிறவர் தான் புனிதர். இன்னைக்கு நீங்கள் நானும் அப்படித்தான் வாழணும். இந்த உலகம் சொல்லி கொடுக்கும் நமக்கு வேற பேர். மாதாவுக்கு பேர் வச்சிங்கன்னு சொன்னா, புனிதர்களுக்கு பேர் வச்சிங்கன்னா இவர்களுக்கு என்ன பேர் வைக்கலாம்? பிழைக்க தெரியாதவர்கள் மக்களே. ஆனால் கடவுள் முன்னிலையில மேன்மையாக வாழ்ந்தவர்கள். இந்த உலகத்தில் வாழ்ந்த போது மரியாள் கொஞ்சமாவது சொத்து சேர்த்து வச்சிருக்கலாம்ல, ஒரு வீட்டை வாங்கி போட்டிருக்கலாம்ல, ஒரு இடத்த, ஒரு 2 ஏக்கர் இடத்த வளைச்சு போட்டிருக்கலாம்ல, சம்பாதிக்கிற சம்பாதத்தில் கொஞ்சம் கொஞ்சமாவது சேர்த்து வச்சு அவங்களுக்குன்னு ஏதாவது வச்சிருக்கலாம்ல. எதையுமே வைக்காம ஒரு தாய் கடவுளை மட்டுமே வைத்துக் கொண்டால் இன்றைக்கு விண்ணகத்திற்கும் மண்ணகத்திற்கும் அவர் தான் அரசி. மகிழ்ச்சியின் தாய் அந்த அன்னை மரியாள் தான். நல்லா தெரிஞ்சுக்கங்க, 2025ஆம் ஆண்டு மகிழ்ச்சியின் ஆண்டாக இருக்க விரும்புகிறவர்கள் ஒருவர் என்னுள்ளும் நான் அவருள்ளும் இருந்தால் அவர் மிகுந்த கனி தருவார். அவர் மிகுந்த கனி தருவார். கடவுள் சொல்றார், இயேசு சொல்றார். ஒருவர் என்னுள்ளும் நான் அவருள்ளும் நிலைத்திருந்தால் அவர் மிகுந்த கனி தருவார். யோவான் நற்செய்தி 15வது அதிகாரம் 11வது வசனம், என் மகிழ்ச்சி உங்களுள் இருக்கும், உங்கள் மகிழ்ச்சி நிறைவு பெறும். இதுதான் மகிழ்ச்சியின் காரணம். நம்ம எல்லாருமே அழகாக ஒரு பாட்டு படிப்போம். நான் போன தடவை வந்தப்போ பாட்டு படித்தேன், இந்த பாட்டை இப்போ பாடணும், எல்லாரும் சேர்ந்து பாடணும். ஆற்றலாலும் அல்ல, நீங்கள் ஒன்றும் ரொம்ப கஷ்டப்பட்டுலாம் பாட வேணாம், அல்ல அப்படின்னு பாடுங்க, சரியா? ரைட், ஒரு சேர்ந்து பாடுங்க. ஆற்றலாலும் அல்ல, அதையாவது பாடுங்க மக்களே. ஆற்றலாலும் அல்ல, சக்தியாலும் அல்ல, அல்ல, நான் சொல்லிக் கொடுக்க மட்டும் பாடுங்க, அல்ல, அவ்வளோதான். இல்லைன்னா இல்லைன்னு பாடுங்க, அவ்வளோதானே. ஆற்றலாலும் அல்ல, சக்தியாலும் அல்ல, அல்ல, ஆண்டவரின் ஆவியாலே ஆகுமே, ஆகுமே. வெயிட்டு இவங்க டீச்சரு 2 4 அப்படின்னோடனே அவன் சொல்லி பழகிருக்கான். வெயிட் பண்ணு. ஆற்றலாலும் அல்ல, அல்ல, சக்தியாலும் அல்ல, ஆண்டவரின் ஆவியாலே ஆகுமே, ஆண்டவரின் ஆவியாலே ஆகுமே. ஆகுமா? ஆகுமா? பிரைஸ் தி லார்ட். என் குடும்பத்தில் கஷ்டமெல்லாம் ஆண்டவருடைய ஆவியால் ஆகுமா? தீந்துருமா? பிரச்சனைகள் தீந்துருமா? தீந்துரும், தீந்துரும், தீந்துரும். அடுத்த ஸ்டான்ஸால ஒன்று பாடுவாங்க. இப்போ நான் கேள்வி கேட்குறேன், நீங்கள் பதில் சொல்லுங்க. மண்குடம் பொற்குடம் ஆகுமா? ஆகுமே. மண்குடம் பொற்குடம் ஆகுமா? ஆகுமா? அவன் தான் கண்டுபிடிச்சால. ஆகாது சாமி, அது எப்படி ஆகும்? மண்குடம் எப்படி பொற்குடம் ஆகும்? இதே கேள்வியில் தான் பிரச்சனை. இங்கே தான் பிரச்சனையே ஸ்டார்ட் ஆகுது. மண்குடம் பொற்குடம் ஆகும்ன்றவங்க பூரா கை உயர்த்தி ஆகுமே அப்படி சொல்லணும், சரிதானா? மண்குடம் பொற்குடம் ஆகுமா? நல்லா கை உயர்த்தி சொல்லுங்க. ஆகும்னு ஆண்டவர் முன்னாடி சொல்றதுக்கு என்ன பயம்? தைரியமா சொல்லுங்க. மண்குடம் பொற்குடம் ஆகுமா? அவ்வளவுதான். நான் இதுக்காகவே மண்குடம் நிறைய எடுத்துட்டு வந்திருக்கேன். ஒவ்வொரு வீடாக வருவேன். வந்து உங்கள் வீட்டில் கொடுத்தோடனே நீங்கள் பொற்குடம் ஒன்று எனக்கு கொடுத்துடணும், சரிதானா? சாமி அது எப்படி சாமி ஆகும்? குறைகுடம் நிறைகுடம் ஆகுமா? தண்ணீரும் திராட்சை ரசம் ஆகுமா? திராட்சை ரசம் திரு ரத்தம் ஆகுமா? ஆற்றலாலும் அல்ல, சக்தியாலும் அல்ல. இந்த உணர்வு இந்த கோயிலோட விட்டு போயிடக்கூடாது, இந்த கோயிலோட போயிடக்கூடாது. ஆண்டவரால் எல்லாம் கூடும் என்று வாழ்ந்த மரியாள் எனக்கு சேனை வச்சிருக்காங்க, அதுதான் நடக்கும்னு வாழ தொடங்க. மகிழ்ச்சி தானா வரும். மாதாவை பிடிச்சுக்கிட்டு இந்த வருஷம் முழுவதும் நடப்போம். என்ன கஷ்டம் வந்தாலும் எனக்கு ஆண்டவர் இருக்கிறார், எனக்கு ஆண்டவர் இருக்கிறார், என்னை ஆண்டவர் உருவாக்கி இருக்கிறார், எனக்கு இதை கொடுத்தவர் ஆண்டவர் தான், அது நல்லது தான் செய்வார். இந்த நம்பிக்கையோடு நடைபயில்கிறவர்களுக்கு
மரியாளின் துணையும் மரியாளின் பரிந்துரையும் ஆண்டவர் இயேசுவினுடைய ஆசீரும் நிரம்ப கிடைக்கும். அப்போ தான் இந்த முதல் வாசகத்தில் உள்ள ஆசீர் நமக்கு நிறைவு வருகிறது. ஆண்டவர் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக, உங்கள் முகத்தை ஒளிரச் செய்வாராக, அடுத்தது உங்களுக்கு அமைதியை அருள்வாராக. இந்த 3 தானே மக்களை நமக்கு வேணும். முகம் மலர்ந்து இருக்கணும், அவ்வளோதான். சோகமாக இருக்கக்கூடாது. நிறைய பேர் நம்ம கண்ணாடி பார்க்குறதுக்கு மூல காரணமே முகம் சுருக்கம் உழுதுன்ற காரணத்துக்காண்டி தான். ஐயோ வயசான மாதிரியே தெரியுது அப்படின்னு 2 பவுடர் அள்ளி பூசிட்டு அலையிறோம் பார்த்தீங்களா? அப்படித்தான். ஃபாதர் இது எப்படி உங்களுக்கு தெரியும் அப்படின்னு நீங்கள் கேட்குறது எனக்கு தெரியுது. நான் அப்படித்தான் பூசிக்கிட்டு அலையிறேன், வேறு வழி இல்லை. நீங்களும் அதை மாதிரி பூசுவீங்கன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. இந்த பல்லு 2 உடஞ்சி போச்சுன்னா அந்த வாய் ஆரம்பிக்கும், இந்த இடம் பூரா ஒடுங்கும். அது ஒடுங்கும் போது நமக்கு ஐயோ அப்படின்ட்டு போய் உடனே 2 பல்லை ஒட்டிட்டு வர்றோம் பார்த்தீங்களா? இதுதான் முகம் மலர்ச்சியாக இருக்கிறதுக்கு மூல காரணம். அன்னை தெரசம்மாவுடைய முகம் பூரா சுருங்கி இருக்கும். ஒரு நாள் ஒருத்தட்ட கேட்டாங்களாம், இளவரசி டயானா அன்னை தெரசா 2 பேருடைய முகத்தையும் வச்சா எது அழகு முகம்னு கேட்டாங்க. அவங்க சொன்னாங்க, மலர்ச்சியான முகத்தோடு சுருக்கம் விழுந்த இடத்தில் கூட இறைவனின் அருள் ரேகை தெரிகிற அன்னை தெரேசா தான் பேரழகுன்னு சொன்னார். சரிதானா? முகத்தில் சுருக்கம் விழுந்தா என்ன? மலர்ந்த முகம்தான் நமக்கு அழகு. 2025 உங்களுக்கு மலர்ந்த முகத்தை தரட்டும், உங்களுக்கு குடும்பத்துக்கு நிறைந்த ஆசீர்வாதத்தை தரட்டும், எப்பொழுதும் கவலையற்ற ஒரு அமைதியான மனநிலையை தரட்டும். ஆண்டவர் ஆசீர் உங்களோடு இருக்க தொடர்ந்து இந்த திருப்பலியில் ஜெபிப்போம். ஆமென்.